வணக்கம். புதுவையில் தானே புயலால் பலியான 8 பேரின் குடும்பங்களுக்கு கருணை தொகையாக 2 லட்சம் ரூபாயினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் கடந்த 30ஆம் தேதி தானே புயல் தாக்கியதில் 8 பேர் பலியானார்கள். அவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். அதன்படி புதுவை சட்டமன்ற அலுவலகத்தில் தானே புயலால் இறந்து போன 8 நபர்களின் குடும்பத்தாருக்கு கருணை தொகையாக தலா 2 லட்சம் வீதம் 16 லட்சம் ரூபாயினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பிற்கு பிறகு இதுபோன்று புயலால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் குடும்பத்திற்கும் கருணை தொகை விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், சப் கலெக்டர் முத்தம்மா, தாசில்தார் ரமேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தானே புயல் சேதங்களை பார்வையிட மத்திய குழு நாளை வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், தானே புயலால் புதுவையில் பல ஏக்கர் நிலப்பரப்பிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, தென்னை மரங்கள் சாய்ந்துள்ளன மற்றும் 86,000 குடிசைகள் சேதமடைந்துள்ளன. இவற்றை சரி செய்வதற்கு 2,000 கோடி ரூபாய் வரை வேண்டும் என மாநில அரசு கேட்டுள்ளது. இடைக்கால நிவாரண நிதியாக 500 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக தீர்வாக இடைக்கால நிதி இருந்தாலும் இறுதியாக ஒதுக்கப்படும் நிதியே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றும், மேலும் தொடர்ந்து அதிகாரிகள் விரைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மத்திய குழு பார்வையிட்டு அறிக்கை தந்தவுடன் மத்திய அரசு தனது கடமையை செய்யும் என்று கூறினார். மேலும் இன்றிரவு அல்லது நாளை இடைக்கால நிவாரணத் தொகை பற்றி அறிவிக்கப்படும். புயல் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய மந்திரி ப. சிதம்பரம் அது பற்றி பிரதமரை சந்தித்து முழுமையான தகவல்களை கூறியுள்ளார் என்றாலும், புதுவை அரசு அறிக்கை கிடைத்ததும் இடைக்கால நிவாரண உதவிகள் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறினார். தானே புயல் பாதிப்பு குறித்து கட்சி மேலிடத்திற்கு அறிக்கை அனுப்புவேன் என்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானதேசிகன் கூறினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானதேசிகன் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் பாலாஜி, தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜ், மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தானே புயல் பாதிப்பு குறித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்திற்கு பின் ஞானதேசிகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தானே புயலால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளை பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தேன். பயிர்கள், வீடுகள் சேதமடைந்து மின் இணைப்பு, குடித்தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். இந்த புயல் தொடர்பாக குறுகிய கால நிவாரணத்தை விட நீண்டகால புனரமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது என் எண்ணம் என்றும், புயல் பாதிப்பு குறித்து கட்சி மேலிடம் மற்றும் பிரதமருக்கு அறிக்கை அனுப்ப உள்ளேன் என்றும், எங்களை அழைத்தால் புதுவைக்கு வருவோம், எனவே அடிக்கடி எங்களுக்கு அழைப்பு விடுங்கள் மற்றும் நீங்கள் சென்னைக்கு வந்தால் சத்தியமூர்த்தி பவனுக்கு வர வேண்டும் என்று பேசினார். புதுவையில் தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி டிராக் சிவாவை கைது செய்த போலீசாரை எஸ்எஸ்பி சந்திரன் வெகுவாக பாராட்டினார். மேலும் குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்டார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி திருப்பூர் காட்டன் கடையின் மேலாளர் செல்லையா என்பவர் தமது கடையில் டிராக் சிவா மற்றும் அவரது கூட்டாளிகள் கத்தியை காட்டி மிரட்டி ஆடைகளை எடுத்ததாக அளித்த புகாரின் அடிப்படையில் எஸ்பி நந்தகோபால் பூத்துறை கிராமத்தில் சிவாவின் கூட்டாளிகள் 5 பேரை கைது செய்தார். அவர்கள் விசாரணையின்போது தாமாகவே முன்வந்து அளித்த வாக்குமூலத்தின்படி அவர்களிடமிருந்த துணிகளை பறிமுதல் செய்த போலீசார் டிராக் சிவாவை தேடி வந்தனர். இந்நிலையில் பெரியகடை காவல் நிலைய அதிகாரி சஜித், உதவி ஆய்வாளர்கள் கணேஷ், ரமேஷ் தலைமையில் போலீசார் வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பு அருகில் டிராக் சிவா பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்து விரைந்து சென்று மடக்கி பிடித்தனர். குற்றவாளி தாமாகவே முன்வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவர் குற்ற செயலுக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் 2 ஜோடி ஆடைகளை பறிமுதல் செய்து விசாரணை செய்யப்பட்டது என்றும், கைது செய்யப்பட்ட சிவா மீது 11 வழக்குகள் உள்ளன என்ற அவர், தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்ய சிறப்பாக பணியாற்றிய அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை நான் பாராட்டினேன் என்றும், குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப் போவதாகவும் கூறினார். தானே புயலால் புதுவை சுற்றுலா தலங்களில் மட்டும் 21 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று நோனாங்குப்பம் படகு குழாமை பார்வையிட்ட அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். புயலால் சேதமடைந்த அரியாங்குப்பத்தில் உள்ள நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாமை அமைச்சர் ராஜவேலு ஆய்வு செய்தார்.
அவர் சேதமடைந்த படகுகளையும் பூங்காக்களையும் பார்வையிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புயலால் புதுவை சுற்றுலா மையங்களான ஊசுட்டேரி படகு குடாம், சுண்ணாம்பாறு படகு குடாம், சீகல்ஸ் உணவகங்கள், கடற்கரை உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா பகுதிகளிலும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளின் கணக்கெடுப்பின்படி சுற்றுலா தலங்களில் மட்டும் 21 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளது என்றும், சுண்ணாம்பாறு படகு தளத்தில் படகுகள் சீரமைத்து 2 அல்லது 3 நாட்களில் படகு போக்குவரத்து மீண்டும் துவங்கும் என்ற அவர், தொடர்ந்து சுற்றுலா தலங்கள் சேதங்கள் குறித்த அறிக்கை முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் விரைவில் சுற்றுலா வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி பெற்று தருவார் என்று கூறினார். அப்போது சுற்றுலாத்துறை செயலாளர் பாபு, இயக்குநர் சிவக்குமார் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை மறைமலை அடிகள் சாலை பேருந்து நிலையம் அருகே உள்ள வாய்க்காலில் கிடந்த அடையாளம் தெரியாத பிணத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மறைமலை அடிகள் சாலை பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள வாய்க்கால் சில நாட்களுக்கு முன்பு தூர்வார திறக்கப்பட்டு மூடாமல் இருந்தது. இந்நிலையில் அந்த வாய்க்காலில் இன்று அடையாளம் தெரியாத ஒரு ஆண் பிணம் கிடந்தது. அதனை கண்ட பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இறந்த நபர் யார் என்று அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் கேட்டனர். யாருக்கும் அடையாளம் தெரியாததால் இறந்தவர் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த நபர் மது அருந்திவிட்டு தவறி விழுந்து வாய்க்காலில் இறந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை உழவர்கரை தொகுதி பாவாணர் நகரில் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுவை பூமியான்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் நலன் கருதி பாவாணர் நகர் அரசு பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுக்கு மருத்துவ பரிசோதனையுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சுகாதார இணை இயக்குநர் டாக்டர் ராவ் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், முன்னாள் உழவர்கரை நகராட்சி தலைவர் NSG ஜெயபால் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது தற்காலிகமாக சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி மூலம் சுகாதாரமான தண்ணீரை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முகாமில் ஏராளமான மக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது மற்றும் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு உடனடியாக நிவாரண உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம், ஓடைவெளி, மணவெளி, வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அரியாங்குப்பம் பகுதியில் அனைத்து வீடுகளும் புயலால் முழுமையாக சேதமடைந்துள்ளது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ரேஷன் கார்டுகளுக்கு 2000 கொடுக்கப்படும் என்பதை மாற்றி 10,000 வழங்கிட வேண்டும். புதுவை மத்திய அரசின் கீழ் வருவதால் மத்திய அரசு நிவாரண உதவியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றும், கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். அப்போது மாநில செயலாளர் அனந்தராமன் உள்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை, கடலூர் மக்களுக்கு இந்த ஆண்டு கண்ணீர் பொங்கல்தான் என்று புயல் பாதித்த இடங்களை பார்வையிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். புதுவையில் புயலால் பாதித்த பகுதிகளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பார்வையிட்டார். அதன்படி புயல் பாதித்த பாகூர், காமராஜர் நகர், பாகூர்பேட் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மக்களிடம் புயல் பற்றியும் நிவாரணப் பணிகள் பற்றியும் கேட்டறிந்த அவர், தானே புயலால் புதுவை மற்றும் கடலூர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் வீடு இழந்துள்ளனர். விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே புதுவை அரசு என்ன நிவாரணம் கோருகிறதோ அதை மத்திய அரசு காலதாமதம் செய்யாமல் உடனே வழங்க வேண்டும் என்றும், புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், புதுவை மக்களுக்கு இந்த ஆண்டு கண்ணீர் பொங்கல்தான் என்றும் கூறினார். அப்போது மாநில பொறுப்புக்குழு தலைவர் ஹேமா பாண்டுரங்கன், நிர்வாகிகள் செல்வராசு, பாவாடை, கஃப்ரியல், மாநில பொருளாளர் மாசிலாமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.